இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு சின்ன குழந்தைகள் கூட வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேற, டிப்ரெஷனுங்கிறது வேற. ஸோ ஒரு நபர் வந்து டிப்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னா இந்த 5 அறிகுறிகள் வந்து இருக்கும். ஸோ முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேலே அவங்க மன அழுத்தத்தோடே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுடைய அன்றாட வேலைகளை கூட வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ரொம்ப டயர்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை அடிக்கடி அழக்கூடிய ஒரு நேச்சரோ, இல்லை வந்து சில சமயங்களில் கோபப்பட்டு கத்தக்கூடிய ஒரு நேச்சரோ வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 வாரத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு சோகமான ஒரு மனநிலை, ஸோ எழுந்து வேலை செய்யணுமா, இல்லை எழுந்திருக்கணுமா, இந்த மாதிரியான ஒரு நிலை. சாதாரணமாக எழுந்து அவங்க போய் குளித்து அவங்களோட வேலைகளை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அவங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதை செய்கிறதுல கூட அவங்களுக்கு விருப்பம் வந்து இருக்காது. ஒரு காலகட்டத்தில் வரைகிற விஷயங்களையோ, இல்லை வந்து சின்ன சின்ன கைவினை பொருட்கள் வந்து செய்கிறதோ, இல்லை வந்து குக் பண்ணுறதோ, இல்லை வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு அந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து அவங்க செய்ய வந்து தவறியிருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் மேலே அவங்களுக்கு பெருசாக நாட்டமே வந்து இருக்காது. இந்த மாதிரி நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தூக்கம் வந்து சரியாக இருக்காது. ஸோ அந்த தூக்கம் அப்படிங்கிறது தூக்கத்தை தொடங்குறதே வந்து சிரமமாக வந்து இருக்கும். அதே மாதிரி நைட்டில் அடிக்கடி விழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 3 மணிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தூக்கம் தடைப்பட்டுரும். அதுக்கப்புறமா தூக்கமே வந்து வராது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்லீப் பேட்டர்னில் ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பசி இல்லை வந்து உங்களுடைய உடல் எடையில் வந்து மாற்றம் வந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, வெயிட் குறைஞ்சிட்டே போகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்கும், நிறைய உணவுகள் வந்து சாப்பிட்டுட்டே வந்து இருப்பாங்க. ஸோ உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ இந்த டிப்ரெஷன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்து இருக்கும். ஒரு 2 வருஷம் வரைக்குமே கூட மன அழுத்தத்தினால வந்து இருப்பாங்க. இது நிறைய பெண்கள் கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம். அன்றாட வேலைகளை வந்து அவங்க செய்வாங்க. ஆனால் எந்த வேலையிலையுமே ஒரு பிடிப்பு வந்து இருக்காது. அவங்கள என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களில் பெருசாக ஈடுபட மாட்டாங்க. அதே மாதிரி சொசைட்டியில் போகிறதுக்கோ இல்லை ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸோ பெருசாக வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்து இருக்காது. மற்ற நபர்களை சந்திக்கிறதே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை வந்து இல்லாமல் போனதுனாலையோ, இல்லை ஏதாவது ஒரு உறவுகளோட இழப்புக்கு அப்புறமாகவோ, இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா வந்து மன அழுத்தம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்து இருக்கலாம்.